தற்போது தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஆளுநர் மாளிகைக்கு வந்திருக்கும் நிலையில உடன் யார் யாரெல்லாம் வந்திருக்கிறார்கள், என்னென்ன வலியுறுத்தலை கொடுக்க போகிறார்கள்? வேதவழி, தற்போது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் இரண்டாவது நாளாக ஆளுநரை சந்திக்க ஆளுநர் மாளிகைக்கு வந்திருக்கிறார். அவருடன் கட்சியினுடைய தேர்தல் மேலாண்மை பிரிவினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஆதவர்ஜனா, சிடிஆர் நிர்மல்குமார், செங்கோட்டையன் உள்ளிட்டவர் ஏற்கனவே ஆளுநர் மாளிகைக்கு வந்திருப்பதாக தெரிகிறது. ஆளுநரை பொறுத்த வரைக்கும் மதியம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் சந்தித்திருந்தாலும் கூட அதன் பின்பு தமிழக வெற்றி கழகம் தரப்பிலிருந்து வழக்கறிஞர்கள் சந்தித்தாங்க. நேற்று நள்ளிரவுல செங்கோட்டையன், அருண்ராஜ் ஆகிய இருவரும் நேற்று இரவு நள்ளிரவுல சென்று சந்தித்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் தற்போது மீண்டும் ஆளுநரை சந்திக்க தாவேகா தலைவர் விஜய் வந்திருக்கிறார். நமக்கு தெரியும், தமிழகத்தில் தனிப்பெரும் கட்சியாக தாவேகா உருவாகியிருந்தாலும் கூட அவர்களை ஆட்சி அமைப்பதற்கு தற்போது வரை ஆளுநர் அழைக்கவில்லை. மெஜாரிட்டி எண்கள் கொடுத்தால் மட்டுமே ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக ஆளுநர் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகின்றன. தற்போதுதான் விஜய் மீண்டும் சந்திக்கிறாரு. தமிழக வெற்றி கழகம் தரப்பிலிருந்து பேசும்போது சட்டப்பூர்வமாக தமிழக வெற்றி கழகம் தான் தனிப்பெரும் கட்சி என்பதன் காரணமாக முதலமைச்சராக விஜயை பதவியேற்று வைக்க வேண்டிய பொறுப்பு ஆளுநருக்கு உள்ளது என்றும் அதே போன்று மெஜாரிட்டி என்பதை சட்டப்பேரவையில் நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் தமிழக வெற்றி கழகத்திற்கு, அது பொறுப்பேற்ற பின்பு விஜய் நிச்சயம் நிறைவேற்றுவார் என்பதன் காரணமாக அவரை முதலமைச்சராக பதவியேற்க வைக்க வேண்டும் என்பதை மீண்டும் வலியுறுத்தும் வகையிலும், அதே போன்று சட்ட ரீதியாக அவர்களுக்கு முன்னுள்ள வாய்ப்புகளை ஆளுநரிடம் வலியுறுத்தும் வகையிலே இந்த சந்திப்பு நடைபெறுவதாக கூறுகிறது.